தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். காலை தேநீர். திருவள்ளுவர் ஞாலகுரு, அதாவது உலக ஆசான். என்ன மதங்களை எல்லாம் கடந்து அவர் ஒரு தத்துவ இல்லை மட்டுமல்ல, வாழ்க்கை நூலை செய்து கொடுத்திருக்கிறார். அறம்பொருள் இன்பம், இது மூணுக்கும் சொல்லக்கூடிய ஒரு விரிவான அழகான இலக்கியமான நூல் உலகத்திலேயே கிடையாது, எதுவுமே கிடையாது. யார் வந்தாலும் நிரூபிக்கலாம். அடுத்து நம்முடைய சமயம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்ததுன்னு சொன்னால், திருமூலர் என்ற ஒருவர், அவர் பெரிய தத்துவ ஞானி. அவரை பற்றிய கதைகளெல்லாம் விட்டுருங்க, எல்லா கதைகளுமே கொஞ்சம் இது. ஆனால் அதில் திருமூலர் சொல்கிற தத்துவம் பலருக்கு பிற்காலத்தில் விளக்கமாக இருந்திருக்கிறது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், கள்ளப்புலனைந்தும் காலா மணி விளக்கே, தெள்ளத் தெளிந்தோர்க்கு சீவனே சிவலிங்கம். இதை விட வேறு என்ன? அதைத்தான் வள்ளலார் பிற்காலத்தில் 5 புலன்களும் கள்ளப்புலனைந்தும் பாரு, ரொம்ப அழகாக சொல்லுவார். அவரும் ஒரு இலக்கியத்தோடு கூடிய தத்துவ ஞானி தான். கள்ளப்புலனைந்தும் காலா மணி விளக்கேன்னு சொன்னார்ல, அதை புலன் 5 வேண்டாம், ஒரு ஒளியை ஆக வழிபடுவோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அது கூட திருமூலர் தான். ஆகவே அன்பே சிவம் திருமூலர் தான். நடமாடும் கோயில்களை பாருங்கள், படமாடும் கோயில்களை பார்க்காதீர்கள் என்று சொன்னதும் திருமூலர் தான். எனவே திருவள்ளுவருக்கு அடுத்தபடி இந்த ஆன்மீக பாதை தேடுபவர்களுக்கு திருமூலர் மிகச்சிறந்த. பிறகு அதை வள்ளலார் அவர்கள் அதை ஒரு இயக்கமாக மாற்றி உலகெங்கும் அதை ஒரு ஒளிமயமாக, புலன் 5ம் தானே விளக்குங்கிறீங்க, அதை ஒரே விளக்காக அனைத்தையும் ஒன்றிணைத்து, அனைத்து மதத்தையும் ஒன்றிணைத்து உயிர் ஒழுக்கத்தோடு கூடிய ஒன்றை, ஒருமைப்பாட்டை உருவாக்க முனைந்தவர் வள்ளலார். இதை விட மற்ற யாராவது ஏதாவது புதுமையாக புரட்சியாக புதுமையாக கூறுறவங்க இருந்தால் என்கிட்ட கூறுங்க, நான் பாதிட தயார். நன்றி, வணக்கம். உலகன் தொலைக்காட்சி ஆசான் செந்தமிழ்ச்செழியன்.